தங்கப்பத்திரத்தில் முதலீடு செய்வதன் சாதகங்கள் என்னென்ன என்பது குறித்து முதலீட்டு ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி நமது செய்தியாளர் மிருணாளினுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நார்மலாக ஒரு கோல்டு அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போனாலே நம்ம கோல்டு பிஸ்கெட்ஸை தான் வாங்கி வச்சுக்கிறாங்க, இல்லை கோல்டு டாலராக ஏதோ மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அதை வச்சுன்னா அதை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த பாதுகாப்புக்கு இது பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் ஒரு கோல்டு பிஸ்கெட்டோ ஒரு ஏதோ வாங்கி வச்சிங்கன்னா அதில் எந்த ஒரு அப்ரிசியேஷனும் கிடையாது. ஆனால் இப்போ இந்த அரசாங்கம் 2.7% ரிட்டர்ன் கொடுக்குறதுனால இதே ஒரு அட்வான்டேஜாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கோல்டை வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறது ஒரு பெரிய வேலை, அதுக்கு நம்ம காஸ்ட்டு செலவு பண்ணுறோம், பேங்க் லாக்கர் அது மாதிரி எடுத்து செலவு பண்ணுறோம். அதே நேரத்தில் அதை ப்ரிசர்வ் பண்ணுறது கஷ்டப்படுறோம். இது ரெண்டுத்துக்குமே என்ன சிம்பிளாக நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ஒரு பாண்டு வாங்குறீங்க, அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறீங்க. ஸோ அது வரைக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அது பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இப்போ இது பலவித முதலீட்டாளர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் 1 கிராம் 2 கிராம் 5 கிராம் 500 கிராம் வரைக்கும் இது பீப்புள் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை பார்க்கும்போது டெஃபினட்டாக சின்ன முதலீட்டாளருக்கும் அது பெனிஃபிட் தான், பெரிய முதலீட்டாளருக்கும் பெனிஃபிட். ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னு பார்க்கணும், இன்றைக்கி வாங்கி நாளைக்கோ அடுத்த வருஷமோ 6 வருஷம் 1 வருஷம் 2 வருஷத்தில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெருசாக லாபம் கிடையாது. இதே ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 8 வருஷத்துக்கு வச்சுக்கிறவங்களுக்கு இது பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அதுக்கு நீங்கள் அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் பெரிய அளவில் பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது தங்கத்தை சோஷியல் ஸ்டேட்டஸாக பார்க்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிற சூழலில் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது? நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்டேட்டஸாக எதிர்பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கேஷாக வச்சுருக்கிறவங்க தான் அதை ஒரு கோல்டாக கன்வெர்ட் பண்ணி சோஷியல் ஸ்டேட்டஸாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் வர்றது இன்டெரக்டாக உங்களுக்கு அந்த கேஷ் காம்பனன்ட் கோல்டில் போகிறதுக்கு பதிலாக ஆத்தரைஸ்டு வேயில் போகிறது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க எப்பயுமே அக்கௌண்டட் மணியில் தான் இதெல்லாம் வாங்க போகிறாங்க. அக்கௌண்டட் மணியில் வாங்குறவங்களுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக பார்க்குறதில்ல, அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ரெண்டு விஷயம், நீங்கள் கோல்டை நீங்கள் இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, கோவிலுக்கு ஒரு நகை, கல்யாணத்துக்கு ஒரு நகை, பார்ட்டிக்கு ஒரு நகை, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டுக்கு இருக்குது. அது கன்சம்ஷனுக்காக வாங்குறது. இது இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக வாங்குறது.